சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மீனா முத்துக்கிட்ட ரோகிணி பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா? உடனே முத்துவுக்கு கோவம் வந்து தன்னோட அப்பாவ கூப்பிட்டு விஷயத்த சொன்ன உடனே அண்ணாமலைக்கு நெஞ்சு வலியே வந்துருது. நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே கீழ விழுவுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோகிணி வராப்ல. ரோகிணிய பத்தின உண்மை எல்லாம் முத்துவுக்கு தெரியும் இல்லையா? கோவத்துல ரோகிணி கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட ரோகிணி சுத்திக்கிட்டே போய் படிக்கட்டில் விழுந்து உருண்டு கீழே ஓடுறாங்க. பின்னாடியே வந்த மனோஜ் ரோகிணியை பிடிச்சி பார்த்தா ரோகிணி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. ரோகிணியை அடிச்சே கொன்னுட்டாமா இவன் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸை வர வச்சு முத்துவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம மீனாவோட கற்பனை அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க. இது ஆல்ரெடி நேற்று நடக்க ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் யாரோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது மீனாவோட கற்பனை தான். உடனே நினைச்சு நம்ம மீனை அழுதுகிட்டு இருக்கும்போது அங்க வர்ற ரோகிணி, என்ன மீனா ஏன் அழுகுற அப்படின்னு அக்கறையா கேட்குறாங்க. எல்லாம் ஒன்னால தான். நீ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிக்கிட்டு இங்கே சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா என்னால அப்படி மறைக்க முடியல. என் வீட்டுக்காரர்கிட்டயும் என்ன மக மாதிரி நினைக்கிற மாமனார்கிட்டயும் என்னால சொல்லாம இருக்க முடியல. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இவங்கள பார்த்துக்கிட்டே என்னால உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ எது பண்ணாலும் பண்ணு மீனா. ஆனா உண்மைய மட்டும் சொல்லிடாத. கிறிஸோட உயிரும், என்னோட உயிரும் உன் கையில தான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு பிளாக்மெயில போடுறாங்க. இந்த பக்கம் கார் செட்ல முத்துவ காமிக்கிறாங்க. உக்காந்து நம்ம குமரன் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா, குடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள பொண்டாட்டிக்கும், புருஷனுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுல சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனிமூன் போறதுல தான். ஸோ கொடைக்கானல் போறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, முருகன் வந்து ஊட்டிக்கு போகணும்னு இவங்க சொல்ல, இதில தான் பிரச்சனை. அதுக்கு முத்து வந்து பேசாம 2 ஊருக்கும் 3 நாள் போயிடுங்க. பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட, அதே மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிளம்பிடுறாப்புல. குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சூண்டு ஒரு சொட்டு 2 சொட்டு இருந்துச்சு. அத நம்ம முத்து குடிச்சுட்டு போயிட்டாப்புல. வீட்டுக்கு போயிட்டு நம்ம மீனா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல, அப்ப நீங்க குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைய பெருசாக்கிட்டாங்க. ஸோ நீங்க குடிச்சிட்டீங்க. நான் இனிமேக்கு இங்க இருக்க மாட்டேன். நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு முத்து போய் மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.